இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் உடனே வரும். தமிழ் மக்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு ஒரு வித்தியாசமான சுவையை கொண்ட ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப யம்மியாக இருக்கும். நான் 6 முட்டையை நல்லா பீட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன். அப்புறம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு உருளைக்கிழங்க நல்லா பாயில் பண்ணிவிட்டு கேரட் சீவர் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கேரட் சீவுறதில் வச்சு நல்லா சீவி எடுத்துக்கோங்க. அப்புறம் கேரட் ஒரு பெரிய கேரட் நல்லா இளம் கேரட்டாக பார்த்து அதை சீவி வச்சுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் 1.5 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கேப்சிகம் நான் ஒரு 1.5 கேப்சிகத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5-6 எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு ஆயில், அப்புறம் உப்பு. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், அப்புறம் வெங்காயம். நம்ம இந்த காய்கறிகளை எல்லாம் ஒரு 1.5 நிமிஷத்துக்கு மட்டும் ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவர் குக் பண்ண வேண்டாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக. அப்புறம் கேப்சிகம், குடமிளகாய் போட்டுக்கோங்க. குடமிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் கேரட் இந்த மாதிரி நல்லா துருவி போட்டுக்கோங்க. லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. ஸ்லோ ஃபயரில் ரொம்ப சும்மா பேருக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி இலை. உங்களுக்கு இதில் கொத்தமல்லி இலை பிடிக்கலை அப்படின்னா வெங்காயத்தலையை யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ வெங்காயத்தலையும் யூஸ் பண்ணலாம், அதே சமயத்தில் பாலக்கீரையும் யூஸ் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளஸ் ரொம்ப குழந்தைங்களுக்கு இது ஒரு ஹெல்த்தியான ஆம்லேட்டாக இருக்கும். இப்போ அதை நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஆற வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு பேருக்கு லைட்டாக வதக்கிட்டு ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம இதை முட்டையில் போட்டு கலந்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நான் நல்லா பாயில் பண்ணதுக்கு அப்புறம் கேரட் சீவுறதில் வச்சு நல்லா சீவி எடுத்துருக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ரெசிபி ஒரு 4 பேர் சாப்பிடலாம், அந்த மாதிரி அளவுக்கு நான் பண்ணுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப கடாயில், நான் கடாயிலேயே இன்றைக்கி பண்ணுதேன். கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற எல்லா கலவையும் கலந்துடலாம். நீங்கள் பேன்லேயே பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இப்படி கடாயிலேயே பண்ணுறேன். அப்புறம் நான் ரொம்ப ஸ்லோ ஃபயரில் வச்சுருக்கிறேன் அடுப்பை. ஏன்னா கீழே டக்குன்னு வெந்துடும், மேலே லிக்விட் அப்படியே இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கலாம். நீங்கள் பேன்லேயும் பண்ணிக்கலாம். இப்போ இது குக் ஆகிட்டு, ஒரு சைடு நல்லா குக் ஆகிட்டு, நான் கேஸை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு இப்போ பாருங்கள், லைட்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் பேன்லேயே பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மூடி வச்சுட்டு இப்படி நீங்கள் உல்ட்டா டர்ன் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அந்த சைடு திரும்ப போட்டுடலாம். அதாவது மூடியில் எடுத்துகிட்டு திரும்ப நீங்கள் அதே மாதிரி இந்த பேனில் டர்ன் பண்ணி போட்டுருங்க. அவ்வளோதான். இது பார்க்கறதுக்கு நல்ல பெருசாகவும் இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும், அழகாக கேக் ஷேப்பில் வரும். அதனால் நான் இன்றைக்கி பேன்லேயே பண்ணுறேன். அதாவது இந்த மாதிரி ஒரு கடாயிலேயே பண்ணுறேன், நான்ஸ்டிக் கடாயில். இப்போ இது குக் ஆகிட்டு இந்த ஆம்லெட்டோட டேஸ்ட்டை நான் சொல்லவே முடியாது, அவ்வளோ ஒரு யம்மியான டேஸ்ட்டில் இருக்கும்.
குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க பீஸ் பீஸா கட் பண்ணி கையில குடுத்துட்டீங்கன்னா, அவ்ளோ ஹேப்பியா சாப்பிடுவாங்க. ரொம்ப யம்மியா இருக்கும். நீங்க வந்து இதுல நாட்டுக்கோழி முட்டை யூஸ் பண்ணிக்கலாம். சுவையான ஆம்லெட் இப்போது ரெடி ஆயிட்டு. இது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு சீஸ் வேணும்னா லாஸ்ட்ல மேல தூவிக்கலாம். இதுவரைக்கும் பொறுமையா என்னோட ரெசிபிய பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க இத கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.